பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம். பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியங்களின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். விசுவாசத்தினால் தேவனுடைய குமாரனானவர்களுக்கான கர்த்தரின் வழி நடத்துதல் பகுதி 1. இந்த தலைப்பிலே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து காண்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய மகிமையின் சித்தத்திற்கு செவி கொடுங்கள். விசுவாசத்தினால் தேவனுடைய குமாரனானவர்களே, நம்முடைய மகிமையின் பிதாவின் நாமமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விசுவாசத்தால் மறுபடியும் அவருக்கே பிறப்பதாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் குமாரத்துவத்துக்குள் வரவேற்கிறேன். இப்படி தேவனுடைய பிள்ளைகளானவர்களே, மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மறுரூபமாயிருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே வேத வாக்கியங்களின்படி சோதித்து அறிந்து அதற்கேற்ற கிரியைகளினால் கர்த்தருக்குள் உங்கள் குமாரத்துவத்தில் பலப்படுங்கள். ஏனென்றால் தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை மாம்சத்தில் இருந்தும் விசுவாசத்தால் பிள்ளைகளானவர்களுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல என்று மகிமையின் பிதாவாகிய ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கின்றார். நன்றாக கவனியுங்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து என்ற மகிமையின் பிதாவின் நாமத்தின் மேல் எபிரேயர் 11:1 விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தின்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே, நீ 1 யோவான் 5:1 தேவனால் பிறந்திருக்கின்றாயா? இப்படி பிறந்திருப்பாயானால் மிகுந்த நிதானத்தோடு கூட கர்த்தருடைய உபதேசங்களை அதிகாலையில் அவரோடு கூட சபை கூடி அவரிடத்தில் கற்றுத்தேர வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றாயா? இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அடிப்படை அடையாளமாயிருக்கிறது. இப்படி வேத வாக்கியங்களின்படியாக தேவனுடைய பிள்ளைகளானவர்களே, மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிதாய் பிறந்த உற்சாகத்தில் இருக்கின்ற இந்த வேளையில் சத்துருவின் தந்திரத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் நிலைத்திருக்க உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் தேவதூதனும் மகிமையின் பிதாவின் நேசகுமாரனுமாக உங்களுக்கு எச்சரிக்கையை முன்னறிவிக்கின்றேன். யோவேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 26-27 ஒளி நடத்துதல் நிறைவேறினதால் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் நிறைவேறினது போல உங்களுக்கும் அப்படியே கர்த்தரால் பரிசுத்த ஆவியை கொண்டு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் உள்ள உபதேசத்தின்படி நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றதா திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற புத்திர ஸ்விகாரத்தின் ஆவியை பெற்றதினால்
நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோட கூட சாட்சி கொடுக்கின்றார். உணர்ந்து கொண்டீர்களா? இப்படி மறுரூபமாக்கப்பட்டவர்கள் பரலோகத்தின் மொழியில் தேவனுடைய குமாரன் என்ற உபதேசத்தை குறித்து அறிவிக்கப்பட்டதையும் உணரக்கூடிய திராணியுள்ளவர்களாக மகிமையின் கிறிஸ்துவுக்குள் உங்களை அழைக்கின்றேன். யோவான் 1 அதிகாரம் 33-34 வசனங்களில் உன்னதங்களிலிருந்து எலியா யோவான் ஸ்நானகனாக அனுப்பப்படும் முன்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவை அறிவிக்கின்றான். நன்றாக கவனியுங்கள். ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் அனுப்பினவர், பூமியில் நீ ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று அறிவிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லி இருந்தார் என்று யோவான் ஸ்நானகனாக வந்திருந்த எலியா நேரடியாக வெளியரங்கமாக சகலருக்கும் அறிவிக்கின்றான். இது பரலோகத்தில் அவனுக்கு உபதேசிக்கப்பட்ட பரத்துக்கேற்ற மொழியாக இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? கர்த்தரால் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை யோவான் ஸ்நானகனாக பூமியில் நிறைவேறினதை அவன் கண்ட பொழுது மகிமையின் காணக்கூடிய ரூபமான இவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதா என்பதாகிய சிங்காசனத்திலிருந்து புறப்படும் இடிமுழக்க சத்தத்தை உணர திராணி இல்லாதவர்களுக்கு பூமிக்குரிய மொழியிலே தேவனுடைய குமாரன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து வந்தான். கர்த்தராகிய கிறிஸ்துவும் யோவான் 1:33-34 படி கொடுக்கப்பட்ட அந்த சாட்சியை ஏற்று நானே பிதாவாகிய அவர் என்று லூக்கா 22:70 அதை அங்கீகரிக்கின்றார். இங்கே கர்த்தராகிய கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்ற பூமிக்குரிய வார்த்தையினால் அறிவித்தாலும் அது உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் தரும் மகிமையின் பிதா இவரே என்று உணர்த்தவே பயன்படுத்தப்பட்டது. விசுவாசத்தினால் மகிமையின் பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு சமமானதாக இது ஒருபோதும் அறிவிக்கப்படவும் இல்லை, உச்சரிக்கப்படவும் இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்துவான அவர் என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தினுடைய கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே பரிசுத்த வேதாகமத்தோடு ஒன்றி விசுவாசத்தால் மகிமையின் கிறிஸ்துவுக்கு மறுபடியும் பிறந்ததால் தன்னை தேவனுடைய குமாரனாக உணர்ந்து வேதத்தை கர்த்தரோடு தியானிக்கின்றவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட தியானித்து மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து தம்முடைய கிருபையையும் தம்முடைய மகிமையையும் வெளிப்படுத்தும் இடங்களில் தேவனுடைய குமாரனாக தங்களை முன்னிறுத்தாதபடி உங்களுக்கு முன்னறிவிக்கின்றேன். சத்துருவின் தந்திரத்தால் வழியாகிய கிறிஸ்துவை விட்டு விலகாதபடி இதை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் விசுவாசத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவிப்பது ஒரு சீலோவாமின் கடமை என்பதை உணர்ந்திருப்பதால் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் விசுவாசத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் காலங்களில் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவுக்குள் குமாரத்துவத்தின் பரிபூரணத்துக்கு அவரால் உயர்த்தப்பட வேண்டிய அநேக நிலைகளையும் அதில் நாம் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறோம் என்பதையும் வேத வாக்கியங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து காண்போம். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பப்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரையதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம்
உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 வெளிப்படுத்தினபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.